டாட்டூஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபீவர் வந்துரும். சில பாடி டைப் ஒத்துக்கவே ஒத்துக்காது. பல்லு புடுங்கினா ஃபீவர் வரும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப வலிக்கும். ஆமா. ஸோ உங்களை ரொம்ப போட்டு நான் கஷ்டப்படுத்தினா உங்கள் பாடி வந்து அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பெயினை தாங்க முடியாத நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஃபீவர். ஒரு டைலாக் வந்து எங்களுக்கு ஃபேமஸ். ஸோ வலிக்குமான்னு கேட்டால் நாங்கள் வந்து வலிக்காம பொருள் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது வலிக்காம போடுறதுக்காக தான் சொல்ல வந்தோம். அது வந்து மக்கள்கிட்ட நெகட்டிவாக போட்டு ரைட் ஆகிடுச்சுன்னு உடனே ஓகே அதனால ஒரு ரீச் ஓகே சொல்லிக்க வேண்டியானாலன்றதுக்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு ஸ்லோப்பில் வச்சு உங்களுக்கு வந்து பிளட் எடுக்கும்போது கூட உங்கள் நீடில் இப்படி விட்டால் உங்களுக்கு வலிக்காது. இதே நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி விட்டேன்னா பெயின் இருக்கும். உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரை அனலைஸ் பண்ணணும். ஸோ எந்த பொசிஷனில் விடலாம், அந்த நீடில் எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ஆர்பிஎம் யூஸ் பண்ணலாம். பிளட் கேம்ப் நடத்தியிருந்தேன் டாட்டூ போட்டவங்களுக்காக மட்டும் அப்படின்ற மாதிரி என்னோட பேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மோர் தென் 200 பேர்கிட்ட வந்து பிளட் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் டொனேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஹாஸ்பிட்டல்லே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோவும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி நடந்தது? நீங்க வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் வீடியோ வந்துட்டு நான் சொன்னேன். வீடியோவே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற மக்களும் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா நீங்க வந்துட்டு மோட்டிவேஷனலா கூட சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதனால நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனலா மாறுவோம் அப்படிங்கிறதுக்காக. கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே நான் எல்லா வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்கேன். மக்களுக்கு என்ன தேவையோ அது பாக்குறாங்க. ஸோ நான் என் வேலை எல்லா வீடியோவும் போடுறது. நான் டாட்டூ வீடியோ போடுறேன், பிக்கப் லைன்ஸ் வீடியோ போடுறேன், எமோஷனல் வீடியோ போடுறோம், நம்ம வந்து மோட்டிவேஷனல் வீடியோ போடுறோம். அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. மக்கள் எது வேணுமோ அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. என் வேலை கொடுக்குறது. ஸோ நான் கொடுக்குற மோட்டிவேஷனல் வீடியோஸ் என்னன்னா, நான் லைவ்ல எல்லாருக்கும் நான் பண்றது தான். முதல்ல என்ன நான் பயங்கரமா நான் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் கூட மோட்டிவேஷன் பண்ற ஆட்களோட மட்டும்தான் நான் இருக்கணும்னு நினைப்பேன். பாசிட்டிவ் மைண்ட் இருக்க ஆளுங்களோட மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பேன். நெகட்டிவா இருக்கவங்களோ அந்த மாதிரி யார்கிட்டயுமே இருக்க மாட்டேன். நான் அங்க பேசுறது எல்லாமே வந்து என்கிட்ட ஒருத்தர் இருக்கவரு சொன்னாரு, ஏன்னா இதெல்லாம் போடக்கூடாது, நம்ம எல்லாம் போறோம்ல இதை போடலாமே அப்படின்னும் பொழுது ஒரு சென்டிமெண்டா எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. சாப்பிட்டீங்களா அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு யாரையும் கேட்டது கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்க அது வந்து பழகிட்டு இருக்கோம். ஆனா இப்ப கூட பாருங்க, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுக்கிறது கிடையாது இல்லையா? ஆனா அந்த கேட்டுக்கிற வார்த்தையில வந்து ரொம்ப பவர் இருக்கு. அதை வந்து எல்லாருமே மறந்துட்டு இருக்காங்க. அப்படின்றதுக்காக அதை ஒன்று ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ரீச் ஆச்சு. அப்போ எல்லாருக்கும் தேவைப்படுது போல மோட்டிவேஷன். கண்டிப்பா நிறைய பேர் இந்த மாதிரி சூசைட் அட்டென்ட் பண்றது, இந்த மாதிரி லவ்க்காக சாவுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு பையன் கிண்டில இருந்து உளுந்து செத்ததா இருக்கட்டும். அப்ப எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்காங்க. நான் என் பர்சனலா என் கூட இருக்கவங்க யாராவது சூசைட் பண்ண போனவங்கள நான் ரெடி பண்ணி அவங்கள ரெட்ரீவ் பண்ணுவதும் இருக்கு. அவன் பெரிய ஆளு நினைச்சவனே பேசி அவனை ஒண்ணுல சொல்ல வச்ச கதைகளும் இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம மோட்டிவேஷன் பெஸ்டா கொடுக்கும்போது அது ஏன் மக்களுக்கு குத்தா போய் சேரும்ல நல்லபடியா. அதுல இருந்து ஒரு 2 பேர் ரெடியா நான் கூட ஓகே தானே அதை போட்டது. அப்படியே அது மில்லியன்ஸ்ல போக ஆரம்பிச்சது. ஓகே அப்ப கண்டினியூஸா கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டோ தான் தவிர்த்து நான் அது எல்லாத்தையும் என்னோட லைஃப்ல பண்ணிட்டு இருக்க விஷயங்களை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ. நீங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டா இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு டாட்டூஸ் போடுறீங்க. நம்ம ஊர்ல மட்டும் நம்மளோட புகழை பரப்ப வேணாம், நம்ம இன்டர்நேஷனலா வந்துட்டு போய் நம்ம புகழை படர்ந்து விரிந்து போவோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட மென்டாலிட்டி எப்பயுமே பாத்தீங்கன்னா வைடா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டு பண்றதுன்றது சேஃப் ஜோன்ல இருக்குது. ரிஸ்க் எடுக்கணும் இல்லையா? அந்த ரிஸ்க்ல கண்டிப்பா எனக்கு ரிஸ்க் பிடிக்கும். இன்னொன்னு யாராவது என்கிட்ட வந்து உன்னால அதெல்லாம் வேலைக்கு ஆகிற விஷயமானு கேட்டாலே ஆகுன்றத பண்ணி காட்டுற ஆளுனா ஆகும்பா காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி என்னோட டாக்ஸ் எல்லாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா வேர்ல்டு மில்லியன் ட்ரில்லியன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்குன்றதுனால வெளியே இருந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப வருஷமா கேட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாம் வந்து என்னால் நம்பி போகலாமானா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். பேசிக்காக எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. நான் டிஸ்கண்டினியூ பர்சன். 8th ஸ்கூல் டேஸ்லேயே நான் வெளியே வந்துட்டேன். அதனால வந்து பெருசாக எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நானே பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். ஓகே போயிடலான்ட்டு இறங்கணும். அப்படியே ஒரு ஃப்ளோ வந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கும் பண்ண முடியுது. ஒரு பயம் தான் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. அந்த பயத்தை உடச்சி வெளியே போகும்போது பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் அப்ராட்ஸ்லேயும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் இருக்கோம். இப்போ திருப்பி அகைன் நாங்கள் இன்னொரு கண்ட்ரிலையும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ட்ராவல் பண்ணி போடும் பொழுது, நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது, நம்ம பிஸ்னஸ் பண்ணும் பொழுது மல்டிபிள் பீப்புள்ஸை பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜ் தெரிஞ்ச உங்கள் பக்கத்துலேயே இருக்கவங்ககிட்ட பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு மேலே நீங்கள் வளர்ந்தா பிடிக்காது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மட்டும் தான் எப்பயுமே உங்ககிட்ட பாசிட்டிவா பேசுவாங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட இப்ப உட்காந்து பேசுறேன்னா என்னோட நல்லதெல்லாம் சொல்ல, நான் உங்களோட நல்லதெல்லாம் கேட்பேன். உங்களை பத்தி நெகட்டிவ் தாட்டே எனக்கு இருக்காது. ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு நம்ம ரொம்ப பழக ஆரம்பிச்சிருந்தீங்களா,
உங்களோட முன்னேற்றம் எனக்கு பிடிக்காது, என்னோட முன்னேற்றம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சேம் மென்டாலிட்டி இங்க வந்துடும். எஸ். ஆனா நம்ம வேர்ல்டு வைட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது வேற வேற அவனோட விஷயங்களை கேட்கறோம், அவங்க கிட்ட பேசுறோன்ற பொழுது அப்பதான் எனக்கு நாலேஜே தெரியுது. ஓகே, இவ்வளோ இருக்கா வாழ்க்கைனா அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு அதில் ரொம்ப விரும்ப ஆரம்பித்தேன். ஒரு கண்ட்ரி போனதை அப்படியே ஒரு 2 கண்ட்ரி ஆகணும், 3 கண்ட்ரி ஆகணும். இப்போ அப்படியே அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணலான்ட்டு நல்லா இருக்குது. எந்தெந்த கண்ட்ரிலாம் போயிருக்கீங்க? ஸோ நம்ம தாய்லாந்து, மலேசியா அண்ட் துபாய் எல்லாம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இதெல்லாம் பிளானிங்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் இங்கே ஸ்டுடியோஸ்லேயும் கொஞ்சம் இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிலாம் முடிச்சுட்டு மாதம் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் போய் போடுறீங்க, இப்போ ஸ்கின் டைப் வந்துட்டு மாறுமே, அது உங்களுக்கு ஆப்வியஸாக மாறும். ஆமாம். ஸோ ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட்டாக அவங்களோட ஸ்கின்னை அனலைஸ் பண்ணுறவங்க. இதனால தான் வந்து மெயினாக ஆக்சுவலாக ஒரு டைலாக் வந்து எங்களுக்கு ஃபேமஸ். ஓகே. ஸோ வலிக்குமான்னு கேட்டால் நாங்கள் வந்து வலிக்காம போடுறது தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது வலிக்காம போடுறதுக்காக தான் சொல்ல வந்தோம். அது வந்து மக்கள்கிட்ட நெகட்டிவாக போட்டு ரைட் ஆயிடுச்சுன்னு உடனே ஓகே, அதனால ஒரு ரீச் ஓகே சொல்லியும் நல்லான்றதுக்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. நம்மளை எப்படி வளர்த்துடுறாங்களோ அதை தான் சொல்லி போலியா. ஸோ அப்படின்னும் பொழுது உங்கள் ஸ்கின் அனலைஸ் பண்ணால் வலிக்குமா, வலிக்காமல் போடலாமா, இதுக்கு எந்த சைடில் எப்படி இங்கே இது பண்ணலாம், எப்படி நீடில் வந்து இன்ஜெக்ட் பண்ணால் வலிக்காது, ஒரு ஸ்லோப்பில் வச்சு உங்களுக்கு வந்து பிளட் எடுக்கும்போது கூட உங்கள் நீடில் இப்படி விட்டால் உங்களுக்கு வலிக்காது. இதே நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி விட்டேன்னா பெயின் இருக்கும். உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரை அனலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எந்த பொசிஷனில் விடலாம், அந்த நீடில் எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ஆர்பிஎம் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் ட்ரையாக இருக்கா, திக்காக இருக்கா, சென்சிட்டிவாக இருக்கா, இல்லை அதில் சிமெட்ரி ரொம்ப கம்மியாக இருக்கா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணோம். அப்படின்னும் பொழுது அவங்கள கையை தொடம்போதே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்குது. சும்மா எடுத்து எங்கே போடணும் அப்படி கை காட்டுங்கன்னு இப்படி தடவி பார்ப்போம், அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்டாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ வலிக்காமல் போடுறதுக்கான விஷயங்களை பண்ணலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைன்ற மாதிரி இருக்கு. சீரியஸா வலிக்காம ஒரு டாட்டோ பண்ண முடியுமா? முடியும். டாலரேட், அதாவது ஐயோ ஏமான்லாம் கத்த மாட்டாங்க. யாருமே அப்படிலாம் கத்தினா அப்படி கத்துறவங்களும் இருக்காங்க, அழுதவங்களா இருக்காங்க. ஸோ வலிக்காம பண்ணலாம். சும்மா நார்மலா கீறுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பண்ண முடியும். வலிக்கிற மாதிரியும் பண்ண முடியும், வலிக்கிற மாதிரியும் பண்ண முடியும். ஜெனரலா டாட்டூஸ் வலிக்கும், வலிக்காத மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஓகே. நிறைய சொல்லுவாங்களே டாட்டூஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபீவர் வந்துரும், சில பாடி டைப் ஒத்துக்கவே ஒத்துக்காத, சில பிளட் குரூப்புக்குலாம் வந்துட்டு டாட்டோ நோ இங்க் வந்துட்டு நம்ம இறக்கவே கூடாது. அதை அனலைஸ் பண்ணிட்டு அவங்க டாக்டர் கிட்ட சரியெல்லாம் வாங்கி அப்படி சொன்னாங்கன்னா ஓகே. சும்மா வாய் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டூ போட்டால் ஜுரம் வரும், எதனால வரும்ன்றது தெரியுமா? நம்ம ஒரு கேள்வியை நம்ம ஒரு பதில் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பதிலுக்கான முழு விளக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். கண்டிப்பா. இப்போ நீங்க கேக்குறீங்க, இப்போ ஜுரம் வரும்னு சொல்றாங்களேன்னு கேக்குறீங்க, நான் உங்ககிட்ட ஆன்சர் பண்ணேன். ஜுரம் வரும்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். முதல்ல நீங்க பெயினை ஓவரா டாலரேட் பண்றீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபீவரா கன்வெர்ட் ஆகும். அது டாட்டூ போட்டாதான் கிடையாது. நீங்க ரொம்ப உழைச்சிங்கனாலும் சரி, ரொம்ப உங்களுக்கு பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால ஃபீவர் கன்வெர்ட் ஆகும். பல்லு புடுங்கினா ஃபீவர் வரும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? ரொம்ப வலிக்கும். ஸோ உங்களை ரொம்ப போட்டு நான் கஷ்டப்படுத்தினா உங்க பாடி வந்து அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பெயினை தாங்க முடியாத நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஃபீவர். அது ஒரு வலியோட ஃபீவர். அது பாராசிட்டமால் போட்டாலே சரியாயிடும். அப்புறம் டாட்டூ போட்டால் அந்த பிளட் கொடுக்கூடாது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. தாராளமாக டொனேட் பண்ணலாம். குறிப்பிட்ட லிமிட் இருக்குது. அதுக்கு ஒரு 3 months 6 months அப்படி இருக்குது. அதில் இன்ஜெக்ட் பண்ணுற அந்த இங்கோட குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது. 6 months கழிச்சு டெஃபினட்டாக டாட்டூஸ் கொடுக்கலாம், பிளட் கொடுக்கலாம். இன்கேஸ் அப்படி பிளட் தர முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருக்க நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க பிளட் இல்லாமல். 90% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ஸில் ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா டாட்டூ போட்டுப்பாங்க. அப்போ அவங்க பிளட் கொடுக்காம இருப்பாங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது தானே. இந்த விஷயம் தெரியாம பேசுறவங்க தான் அதிகம், அதை வந்து ப்ரூவ் பண்ண நினைக்கிறவங்க ரொம்ப அதிகம். சோ நீங்க அதுக்காக ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணீங்க? ஆக்சுவலா நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிளட் கேம்ப் நடத்தியிருந்தேன், டாட்டூ போட்டவங்களுக்காக மட்டும் அப்படின்ற மாதிரி என்னோட பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மோர் தென் 200 பேர்கிட்ட வந்து பிளட் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் டொனேட் பண்ணிருக்கோம். அப்போ ஹாஸ்பிட்டல்லே எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோவும் நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். அப்போ எப்படி நடந்தது? ஓகே. அப்ப போட்டுருக்க மாட்டோம். அவ்வளவுதான், சும்மா வாய் இருக்குல்ல அடி ஜாலியா பேசிட்டு. ஆமா, இதை சொல்றோம். நீங்க யாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு டாட்டூ போட்டுக்கிறது விருப்பப்படாதவங்களா இருக்கலாம். ஓகே. டாட்டூக்கு நம்ம காசு செலவு பண்ணணுமா? ஓகே. அப்படின்றவங்களா இருக்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு சில பேருக்கு டாட்டூவே பிடிக்காது நீங்க சொல்ற மாதிரி. சில பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு ஐயோ எப்படியாவது கொண்டு போய் அங்க பேசி நம்ம வேண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வரலாம் அப்படின்லாம் ஸ்டுடியோக்கெல்லாம் நிறைய பேர் கூட்டு வருவாங்க. எங்க அப்பாவே நீ அப்படிதான் முதல்ல டாட்டூ போடும்போது கூட்டு, ஐயோ இவருக்கு ரொம்ப வலிக்கும்பா, ரத்தம்லாம் வரும்பா, ரொம்ப சென்சிட்டிவ் அப்படியெல்லாம் வந்துட்டு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் எப்படியாவது அவனே வேண்டான்னு சொல்லி அனுப்பணும்னு கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி உங்க ஸ்டுடியோக்கு யாரையாவது கூப்பிட்டு வந்திருக்காங்களா? அந்த அளவுக்குலாம் வந்தாங்கன்னா நாங்க அவங்கள விட அதிகமா பேசி அதை ஒன்றுன்ற மாதிரி போட வச்சிரும். அப்புறம் நம்ம பிசினஸ் பண்றதுக்கும் நம்ம ஒரு ஆர்ட்டை காட்டணுன்றதுக்கும் நம்ம அதுல அந்த ஃபீல்டுல சூஸ் பண்ணிருக்கோன்றதுக்குமே ஒர்த் இல்லாத ஒரு பர்சன் ஆயிடும். நம்மளை விட்டு வெளியே போறாங்கன்னா ஏதோ ஒரு நம்ம தவறான விஷயத்த பண்றோம். ஐ மீன்
அவங்க அமௌண்ட் வைஸ்ல அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கலாம், இல்ல வந்து நம்ம அப்ரோச் பண்ண விதம் வந்து சரியில்லாம இருந்திருக்கலாம். இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த சரியா தராம இருந்திருக்கலாம். அதாவது டிசைனை கேட்டது அப்படின்ட்டு. Okay. மேக்ஸிமம் எங்ககிட்ட அந்த மாதிரி நடந்தது கிடையாது. சில விஷயத்துல வந்து இந்த மாதிரி வந்து போவாங்க, சண்டைலாம் போட்டுலாம் போவாங்க. அது எப்படி வருவாங்கன்னா, ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல வந்து டாட்டு போட வருவாங்க. Okay. சரி அப்படியே யோசிச்சுட்டு அப்படி போயிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. ஒரு அனந்தல்கள், ஒரு அமுங்கல்கள் இத பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கம்பல்ஷன் யாராவது சொல்ற ஒரு விஷயத்தினால வந்து போட வருவாங்க. அந்த இடத்துல ஐயையோ கை வந்துருமே அப்படின்னு யோசிச்சு போனவங்க இருக்காங்க. மேக்ஸிமம் அப்படி நடந்தது கிடையாது. ஓகே. சோ இப்போ நீங்க அடுத்தடுத்து உங்க பிசினஸ்ல என்ன பண்ணலாம்ன்ற ஒரு பிளானிங் வச்சிருக்கீங்க? நான் பிசினஸ் ஆனா எனக்கு மல்டிபிள் ஐடியாஸ் இருக்கு எனக்கு. Okay. ஸோ இதை வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன், பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிஸ்னஸ்ன்றது நம்மளுக்கு தாண்டி நம்ம கிளினிக்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு, ஒரு பிஸ்னஸ் பிளானிங் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ்லாம் பண்ணலாம், அது சக்ஸஸ் பண்ணிட்டு சொல்லலாம்.